எல்லாருக்குமே இந்த 12 ராசிகளை பத்தி தெரிஞ்சிருக்கும். பட் உண்மையிலேயே 13 ராசி இருக்கு. இந்த ராசிகளை நம்ம சூரியனை வச்சு தான் கணக்கிடுறோம். சூரியன் ஒரு வருஷத்துல 12 கான்ஸ்டலேஷன் நட்சத்திர கூட்டங்களை பத்தினா கடந்து போகும். இந்த கான்ஸ்டலேஷன்ஸை தான் நம்ம 12 ராசிகளா பாக்குறோம். பட் டெக்னிக்கலா பார்க்கும்போது சூரியனோட அந்த பாதையில நீங்க பாத்தீங்கன்னா 13வது ஒரு கான்ஸ்டலேஷன் இருக்கு. சஜிடேரியஸ் அண்ட் ஸ்கார்பியஸ், அதாவது தனுசு அண்ட் விருச்சிகத்துக்கு நடுவுல ஆஃபியோகஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய கான்ஸ்டலேஷன் இருக்கு. ஆஃபியோகஸ்னா பாம்பை கையாள்பவர்னு அர்த்தம். ஆனா அந்த கான்ஸ்டலேஷன் அதோட சிம்பிளையுமே எடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கையில பாம்பை வச்சிட்டு இருக்க போலதான் காமிக்கப்பட்டிருக்கும். ஸ்கார்பியஸ்ல நம்ம சூரியன் ஸ்பெண்ட் பண்ற டைமை விட டபுள் மடங்கு நவம்பர் 29 ஆரம்பிச்சு டிசம்பர் 17 வரைக்கும் ஆஃபியோகஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாப்ல. அப்புறம் ஜோடியாக் கான்ஸ்டலேஷன் இல்ல ஜோடியாக் சைன்ல இதை சேர்க்கல. அஸ்ட்ரானமியை பொறுத்த வரைக்கும் ஜோடியாக் கான்ஸ்டலேஷன்ல இது இருக்கு. ஆனா அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க 360 டிகிரியை 30 டிகிரியா 12 ராசிகளை தான் பிரிக்க முடியும். 13வது ராசிக்கு இடம் இல்லைன்னு சொல்லலாம். ஆல்சோ ஆஃபியோகஸ் ஸ்டார்ஸ் எல்லாமே டிம்மா இருக்கு. அந்த சமயத்துல ஸ்கார்பியஸை கண்டுபிடிச்சு தான் ஆஃபியோகஸை ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கு பேசாம ஸ்கார்பியஸை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்டா அப்படிங்கிற போது கூட இந்த ஆஃபியோகஸை அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஆஃபியோகஸுக்கு தமிழ்ல என்ன? யாராவது அந்த ராசியில இருக்கீங்களா?